உரிமையை கேட்கிற மக்களை நாசமா போட்டுன்னு ஒருத்தவன் சொல்றானா, அதுவும் மீடியா முன்னாடி இவ்வளவு தைரியமா சொல்றானா, அவனை என்ன செய்யலாம் நாம? போராடிட்டான் தெரியுமா? அதை என்ன போய் பார்க்கணும்? திமிர் பிடிச்சி போய் அந்த கழுதைய உட்கார்ந்து இருக்கு ரோட்ல, அதை போய் என்ன பார்க்கணும்? அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேலை இல்லாம உட்காந்துட்டோம். யாரு வேலை இல்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதத்தான் வேலையை புடுங்கினது யாரு? நான் கேக்குறது என்ன, இப்ப ஏன் அவங்க வேலையை வேலை தேவையில்லை எங்களுக்கு. அது டெம்பரவரி போஸ்ட், எதுவும் பெர்மனன்ட் இல்ல. பர்மனன்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே. பெர்மனன்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம், அதெல்லாம் செய்யணும்ல, தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாசமா போகும். சிமுர்த்தனம். சும்மா உட்காந்துட்டு இப்படியே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு காசு வாங்கிட்டு போலாம்னாக்க முடியுமா? அப்படியெல்லாம் கொடுக்க இயலாது. வாயை பொத்திட்டு இருக்கு. அந்த காசு 200 கோடி தூக்கி கொடுத்து காரை சோட்ட விடலாமா? அது எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியும். பொதுமக்களோட காசை தூக்கி உழைக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது. வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது, நீங்க கார் ஓட்ட வேண்டியது. மயிறு எல்லாம் பொய் பேசக்கூடாது.